ஏன் கக்காஷி படுத்திருக்காரு? அப்புறம் ஏன் ரூம் ஃபுல்லா ஜோனிங்களா இருக்கீங்க? நீங்க என்ன பண்றீங்க? என்ன நடந்துச்சுன்னு ஒழுங்கா சொல்லுங்க. பெருசாலாம் ஒண்ணும் இல்ல, விட்டு பாத்துக்கலாம். நிஜமாவே இட்டாச்சி திரும்ப வந்துட்டாரா? ஸோ ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு டெட்பூல் சேனல். அந்த பக்கம் டெட்பூல்னு சொல்கிறேன். த கிரேட் ஹிட்டாச்சி யூடியூப் சேனல் அப்படின்னு நம்ம யூடியூப் சேனல் பேரை மாற்றிருக்கோம். ஸோ வாங்க வளவலன்னு பேச நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆனால் வீடியோக்குள்ளே போகிறதுக்குமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல்லைக்கான ஆனில் வைங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். சரி வாங்க டாக்டர் போகலாம். இது ஒன்றும் ஆரம்பிச்சு AK-47 என்ன பண்ணியிருக்கா? ரெடி AK-47 எடுத்துக்கணும். பாம்பு தான் கூட தேவைப்படும். ஏன்னா ஒரு குரூப்பாக தான் ஆர்மிஸ் வருவாங்க. இதில் என்னென்னா நம்ம ஒரு குரூப் ஆஃப் ஆர்மி, அவங்களும் ஒரு குரூப். சரியா? இதில் யார் எல்லாத்தையும் கொண்டு யார் லீடிங்கில் இருக்கான்னு பார்க்கணும். அதில் 30 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இதில் நம்ம 30 மெம்பர்ஸ் இருப்போம். வாங்க டக்குன்னு போகலாம். இந்த டைம் முடிகிறதுக்குள்ளே நம்ம நிறையா பேர்த்த கொள்ளணும். மேலே போயிட்டு பார்க்கலாம். க்ரீன் கலர் லைட் பார்த்துது. க்ரீன் கலர் லைட் பார்த்தோன்னா நம்ம ஆள் இருப்பாங்க. இங்கேருந்து தூரத்தில் வந்து சுட்டுக்கலாம். யார் என்ன சைட்லேருந்து தாக்குறா? பாம்பு போட்டு கொண்டுருவாங்கல்ல. கதை முடிச்சிருச்சு. அடுத்து வருங்க. பின்னாடி 2 பேர் வரானுங்க. போட்டானுங்க அதுக்குள்ளே. திருப்பி வரோம். வந்துட்டோம். மேலே பார்க்கணும் பாரு. ஒழுங்காக கண்ட்ரோல் இல்லை மக்களே. இதில் கீழே ஒரு 2 பேர் வர மாதிரியே இருக்கு. அவனை போட்டாச்சு. இன்னொருத்த போட்டாச்சு. ஒன்று இங்கே யார் இவனுக்கு தனியாக ஃபைட் பண்ணுறானுங்க. அவன் தலையை போட்டாச்சு. அடுத்த தூரத்துலேருந்து சுடுவோம். அது கண்ட்ரோல் பண்ணல. இவங்கெல்லாம் அவ்வளோ சீனே இல்லை. தான் வரானுங்க குரூப்பாக வரானுங்க. இவங்களை இங்கேயே வச்சு போட்டால் தான் சரி. அப்பா நம்ம 30, அவங்க வெறும் 23. அவங்க நம்ம 30, அவங்க 23 தான். பரவாயில்ல, லீடிங்கில் தான் நிற்கிறோம். அவங்க அடுத்த டிப் போகலாம். அடுத்த டிப் போயிட்டு எப்படியாச்சும் அவங்கள 10க்குள்ளே கொண்டு வந்துடணும். டக்குன்னு நம்மளுடைய ஹெல்த் குறைஞ்சிக்கிட்டே போகுது ஃப்ரெண்ட்ஸ். அப்பா இந்த இடமா? பின்னாடி சொல்றது எவன்டா? நம்மளுக்கு கம்மியாக தான் ஹெல்த் இருக்குது. அதனால் சண்டை சச்சரவு இல்லாமல் நம்ம பக்கம் ஒதுங்கி ஒளிஞ்சிருப்போம். ஏதாவது பிரச்சனை வந்தால் மட்டும் தாக்குவோம். இத்தனை பேர் இருக்காங்க. இந்த பக்கமே சுற்றி இருக்காங்க. டேய் என் பின்னாடி வாங்கடா. உங்களுக்கு இடத்த காத்துட்டு நான் செத்து தொலைகிறேன். ஐயோ இத்தனை பேரா? ஐயா நம்ம பக்கம் தான் வரானுங்க. பயமாக இருக்குது. பாம்பு போட்டு போயிடலாம். பாம்பு அடிச்சிருச்சு. அவங்க செத்துறானுங்க. ஆனால் நம்மளும் செத்துறோம். இன்னொருக்கா வந்துட்டோம்ல. சரி பாம்பு போடலாம். என் ஆட்கள் செத்தாலும் பரவாயில்ல, நீங்கள் இந்த பக்கம் வரக்கூடாதுடா. அப்பாடா. என்னது 25ஆ? கொஞ்சமாக லீடிங். அவனுங்க தான் கூட்டிகிட்டு போகிறானுங்க. விடக்கூடாது. இப்படியே விட்டால் நம்ம கம்மியாயிரும். நம்ம செத்தாலும் பரவாயில்ல, இந்த தடவையாச்சும் அவங்களை கொல்லணும். அடுத்த பின்னாடியே வரான். அவன் இவனை அட்டாக் பண்ணும்போது நம்ம தூரத்துலேருந்து அவனை அட்டாக் பண்ணிடலாம். சரிடா, இங்கேயே நிற்காம போங்கடா. எவன்டா அது பின்னாடி சுட்டுறது?
3 பேர் இருக்காங்க. வாங்க இவன் சுடுவோம். அதுக்கப்புறம் அவன் பார்த்தீங்கன்னா அங்கே குரூப்பாக இருக்கானுங்க. ஐயோ அவங்க கொஞ்சமாக இங்கே இந்த பக்கம் வரானுங்க. பாம்பு போட்டு அவனுங்களை இதாக்கிறோம் நம்ம. அப்பாடா கம்மியாக்கிட்டு அவனுங்கள குரூப்பாக இருக்க இடத்துல போயிட்டு பாம்பு போடணும். அப்போ தான் அவனுங்க சாவானுங்க. சரி நம்ம சீக்கிரம் போகலாம். ஏய் என்ன நான் கீழே குதிக்கிறேன். ஏய் என் மிஷினே இல்லை. இந்த கேம்லேருந்து வெளியே வந்துட்டேன். கேம் வேர்ல்டில் விட்டு வந்துட்டேன். சரி இப்போ நம்ம வந்து குரூப்பாக போய்கிட்டு இருந்தோம். இப்போ அப்படி இல்லை. இப்போ தனியாக தான் போக போகிறோம். வாங்க போகலாம். தனியாக போகிற பயமே தனி. ஏன்னா ஒருத்தன் தான் நம்மளுக்கு சேஃபாக இருப்பான். இங்கே ஃப்ரெண்டாக ஒருத்தன் இருந்தானே. சுடுறானுங்களே. அவன் ஃப்ரெண்டு அங்கே தனியாக 2 பேர்த்து போட போய்கிட்டு இருக்கான். ஒருத்த வரான் பாரு முடிஞ்சிருந்து. ஃப்ரெண்டு 2 பேரும் சேர்ந்து போட்டு ஐயோ ஃப்ரெண்டு நம்ம கண்ணு முன்னாடி நம்ம ஃப்ரெண்டு கொண்டவங்களை பழி வாங்கிட்டோம். ஆனால் இத்தனை பேர் நம்மளை பழி வாங்க வரானுங்க. இவங்களே கொண்டுட்டோம். அடுத்து வரானுங்க எல்லாத்தையும் போடுவோம். ஐயோ என் ஃப்ரெண்டு ஹெல்த்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு. மறுபடியும் ஃப்ரெண்டு கொண்டுட்டானுங்க. மறுபடியும் வந்துட்டான். இப்போ நம்ம அவன் கூட இருந்தால் தான் அவனுக்கு சேஃபு. டேய் எருமை தடிய. ஐயோ பொம்பளை. சரி சீக்கிரம் போ. நடிக்கும் போவோம். குரூப்பாக வராங்க. போட்டாச்சு. அடுத்த கேமுக்கு போகலாம். நெக்ஸ்ட் இதில் எப்படின்னு தெரியலையே. இதில் முன்னாடி தான் இருக்காங்க. ஸோ வேகமாக போயிடலாம். மண்டையிலே சுட்டுட்டோம். அடுத்தது நீ தான். வா சாவு. என்னது குரூப்பா? இதா வாங்கடா. யாரோ பின்னாடி சொல்றாங்க. அவனுக்கு கதை முடிச்சிருச்சு. என்னதுடா இப்படி கும்பலாக வந்தால் நான் என்ன பண்ணுறது? சாவுங்க. இப்படியே எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டோம். நம்ம ஒரு கன்னு எடுப்போம். என்ன கன்? AK-47 ஒன்று எடுப்போம். இது குரூப்பாக வரானுங்க. இவனை இங்கேயே வச்சு போட்டுருவோம். ஐயோ சீக்கிரமாக வரானுங்களே. நண்பா அவனை நான் காப்பாத்துறேன். இந்தா போம். ரெண்டை கொண்டு 4 பேர்த்த போட்டு தரட்டும். என்னது இவன் சைடுக்கு? ஐயோ நேராக வரானுங்களே. போடு. இங்கே ஒரு வெடிகுண்டை போட்டுருவோம்.
இத்தனை பேர்த்த போட்டு தள்ளிட்டா அவ்வளோ ஹெல்த்து கம்மியாகலை. ஆனால் நம்ம ஜாம்பி கேமில் நம்ம அவுட் ஆகின மாதிரி இன்னொரு கேம் ஒன்று இருக்குது. அந்த கேமை விளாண்டு பார்ப்போம் இதுக்கும். சரி வேகமாக மேலே போகலாம். என்னது ஒன்றத்தையும் காணோம். அந்த வரானுங்க. காணோன்னு சொன்னால் மட்டும் கரெக்டாக வந்துடுறானுங்களே. இங்கிட்டு வந்தவங்க போட்டாச்சு. இன்னொரு பீஸ் வருது தனியாக. அது இங்கேருந்து கீழே தள்ளினா தான் நல்லா. வேறு ஏதாவது கன் ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த கன் நல்லா இருக்கு. ஓ, இந்த கன் டக்கு டக்குன்னு கொள்ளுது. நம்ம பக்கத்துலேயே வரானுங்க. அடுத்து யாரு? போட்டுக்கிட்டே போயிடலாம் நம்ம மேலே. நம்ம ஃப்ரெண்டு ஹெல்த்து கம்மியாயிருச்சு. அதாவது அவன் செத்து போயிட்டான், மறுபடியும் வந்துட்டான். நான் கிஃப்ட்டு தரேன், வச்சுக்கோங்க. பாம் எடுத்துட்டு சரி வாங்க. இந்த சைடில் வரானுங்க, குரூப்பாக வரானுங்களே, தப்பாச்சே. கீழே ஒரு பாம்பை போடு. சேர்த்துட்டாங்க. இங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகி 4 பேர் போயிட்டானுங்க. அடுத்து யாரு? பின்னாடி செத்தவன் யாருன்னே தெரியாம முன்னாடி ஒருத்தன் போறான் பாரு. அடுத்து வரவங்களையும் போட்டுட்டோம். இந்த பக்கம் குரூப் ஆஃப் செட் இருக்கானுங்க. சுட்டா என்ன நடக்க போகுது? ஸோ அவ்வளோதான் மக்களே, இதோடு இந்த வீடியோ முடியுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ஆனில் வைங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே வரும். ஓகே, பாய் பாய்.